السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. وداعيا إلى الله بإذنه وسرميك كفره. وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: عليكم بسنتي وسنة خلفاء الراشدين المهديين عضوا عليها بالنواجذ. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனது படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. நம்முடைய இமாம்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட மதுகபுகள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸின் வழியிலும் மாண்பு நிறைந்த திருக்குர்ஆன் ஷரீஃபின் நிழலிலும் உருவானது. மதுஹபுகள் அபிப்பிராயம் தனிப்பட்ட மனிதர்களின் கருத்தல்ல, ஒரு தனி மனிதனின் சொந்த வெளிப்பாடு அல்ல. அல்லாஹ்வின் திருக்குர்ஆனின் வெளிச்சம்தான், அதன் நிழல் தான் மதுஹபுகள். சாதிகுல் அமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகச்சிறப்பான ஹதீஸின் பின்னணிதான் மதுஹபுகள். குர்ஆனின் ஹதீஸின் வெளிச்சத்தில் சட்டங்களை கியாஸ் எடுத்து ஒழுங்கெடுத்து நமது இமாம்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். நேராக தெளிவு கிடைக்காத தகவல்கள், நேரடியாக எடுக்க முடியாத சில சட்டங்கள், காலத்தின் சூழல் நடந்திருக்கிற ஒரு நிகழ்வுக்கான தீர்வை குர்ஆனில் வெளிப்படையாக
வெளிப்படையில் காண கிடைக்காத போது, ஹதீஸின் வெளிப்படையில் காண கிடைக்காத போது, அந்த இரண்டுக்குள்ளும் ஆழம் கண்டு அந்த ஆழத்திற்கு பின்னால் அழுது தொழுது கண்ணீர் வடித்து ரப்படத்தில் ஒப்படைத்து அதற்கு பின்னால் இந்த சமூகத்திற்கு வாழ்த்தெடுத்து தரப்பட்ட சட்டங்கள் தான் மதுஹபுகள். நாம் விளங்க வேண்டும், மதுஹபுகளுடைய குழப்பம் என்பது சமூகத்தில் இல்லை. இமாம்களுடைய காலத்திலேயே கருத்து வேறுபாடுகளை தவிர இமாம்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் இல்லை. இமாம்களின் காலத்திலும் கூட குழப்பமும் இல்லை, குழப்பவாதிகளும் இல்லை. இன்னொரு பக்கம் மதுஹபு தெளிவை மாத்திரமே கொடுத்த. பொதுவா நம்ம ஒரு உசூல், யாரையும் குறைச்சி பேசுறது இல்லை, யாரையும் தாக்கி பேசுறதும் இல்லை. எல்லாருக்கும் தெரிகிறது இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. நம்முடைய மார்க்கம் எப்படி ஷாஃபி தன்னுடைய பள்ளியில் ஷாஃபியாக தொழுகிறார். நான் பிறப்பால் ஷாஃபி, என்னுடைய தந்தை ஷாஃபி. ஆனால் நான் ஒரு 30 ஆண்டுகள் ஹனபி பள்ளியின் இமாமாக இருக்கிறேன். 30 ஆண்டு காலம் எங்களுடைய பாபர் ஜும்மா பள்ளி மேலப்பாளையத்தில் 35 மஸ்ஜிதுகளில் அந்த ஒரு மஸ்ஜிது தான் ஹனபி பள்ளி வாசல். அங்கே நான் இமாம், 30 ஆண்டு காலத்தின் இமாம். இன்னொரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? அங்கே ஷாஃபிகள் கிட்டத்தட்ட பள்ளி வாசலில் 500 பேர் தொழுவார்கள் என்றால் 400 பேர் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள், 100 பேர் ஹனபி மதுஹப். இன்னும் சொல்வேன், ரமதானிலே ஹனபி மதுஹபில் தராவியாவுக்கு பின்னால் வித்ரு தொழுகையில் 3 ரக்காத்தையும் சேர்த்து தொழணும். ஹனபி மதுஹபுடைய வித்ரு முறை 3 ரக்காத்தையும் சேர்த்து ஒரே சலாம். 3ஆம் ரக்காத்தில் தக்பீரை அவிழ்த்து குனூத் ஓதணும். ஷாஃபி மதுஹபில் அப்படி அல்ல, 2 ரக்காத்து தனியாக தொழ வேண்டும். ஒரு சலாம், இன்னொரு சலாம், ஒரு ரக்காத். 2 ரக்காத்து சலாம் கொடுத்து விட்டு 3ஆம் ரக்காத் தனியாக தொழணும். 15க்கு மேல் குனூத் ஓதணும். ரமதான் 15க்கு மேல் 3ஆம் ரக்காத்து குனூத் இருக்குது, கையை தூக்கி ஓதணும். இங்கே எனக்கு பின்னாலே ரமதானில் கிட்டத்தட்ட 700-800 பேர்கள் தொழுகிறார்கள். நான் ஹனபியாக 3 ரக்காத்தையும் இணைத்து வித்ரு தொழுகிறேன். ஒவ்வொரு நாளும் வித்ரில் 3வது ரக்காத்தில் கையை அவிழ்த்து குனூத் ஓதுகிறேன். எனக்கு பின்னால் இன்று தொழும் 800 பேர்களில் 700 பேர்கள் ஷாஃபி மதுஹப், அவர்களும் என்னை போலவே ஹனபியாக தொழுகிறார்கள். குழப்பமில்லை. இன்னும் நான் சொல்வேன், நோன்பு பெருநாள் தொழுகை நான் திடலில் தொழ வைப்பது உண்டு. கிட்டத்தட்ட 6000-7000 பேர் மேலப்பாளையத்தில் அந்த திடலில் கூடும் கூட்டம் எங்கேயும் கூடுவதில்லை. காலையில் 7 மணிக்கெல்லாம் தக்பீரோடு 10,000 பேர்கள் திடலுக்கு வருவார்கள். அதில் எண்ணப்படும் 1000 பேர்கள் மட்டுமே ஹனபிகள், 7000-8000 பேர்கள் ஷாஃபிகள். ஹனபி மதுஹபில் 3 தடவை தக்பீர் அவுத்து கட்டணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான். இமாம் கிராத் ஓதுவார். 2ஆம் ரக்காத்தில் எழுந்திருத்தவுடன் கிராத் இல்ல, எழுந்திருச்சவுடன் கிராத் தக்பீர் கிடையாது. கிராத் ருக்குவுக்கு முன்னால 3 தடவை அழுத்து கட்டணும். ஷாஃபி மதுஹபில் அப்படி அல்ல, 3 தக்பீர் அவுத்து கட்டணும். 7 தக்பீர் கட்டணும். 7 தக்பீர் இருக்கு. குத்பாவுல தக்பீர் 9 தக்பீர் கட்டணும். குத்பாவுல சொல்லணும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 2 ரக்காத்துல எழுந்திருச்ச உடனே தக்பீர் தான், கிராத் அல்ல. ஆனால் நான் ஹனபி மதுஹபின் படி தொழ வைக்கிறேன். நோன்பு பெருநாள் தொழுகையை 8000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், 1000 பேர்கள் மாத்திரம்தான் ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள், 8000 மக்கள் ஷாஃபி மதுஹபினுடையவர்கள். எனக்கு பின்னால் நான் தொழுவதை போல், நான் தக்பீர் அவிழ்த்து கட்டுவதை போல் அவர்கள் தொழுகிறார்கள். எங்களுக்கிடையே குழப்பம் வந்ததே இல்லை, சண்டை ஏற்பட்டதே இல்லை, தெளிவாக இருக்கிறார்கள். நம்முடைய ஹஜரத் ஹனபி தான், அவங்க பின்னால நாங்கள் ஷாஃபியா என்று தொழுவோம். எங்க குழப்பம் இருந்துச்சு? சையதுனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா கூஃபியின் வஃபாத்துக்கு பின்னால் பிறக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாவின் ஜியாரத்துக்கு போன போது சுபூஹ் தொழுகையிலே குனூத் உண்டு. ஷாஃபி மதுஹபில் டெய்லி குனூத் ஓதணும். ஹனபி மதுஹபில் குனூத் இல்லை. எங்க பள்ளியில நீங்க பார்த்தால் சுபூஹுக்கு பின்னால நான் குனூத் ஓதுவதில்லை. எனக்கு பின்னால் 200-300 ஷாஃபிகள் தொழுவார்கள், யாரும் குனூத் ஓதுறது இல்லை.
ஒருத்தர் கேட்டா தொழுக கூடுமான்னு, எனக்கு பின்னால் தொழுகை இல்லப்பா, என் தொழுகை கூடும் இல்லை, உன் தொழுகை கூடும். இது அவரா கேட்கல, சில பேர் அவரை கேட்க விட்டானுவோம். நம்ம ஆளுக்கு குழப்புறதும் இல்லை, கேள்வி கேட்கிறதும் இல்லை. நம்ம இமாம்கள் மீது அவ்வளவு பக்தி. இன்றைக்கு இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற முதல் விளைவு என்ன தெரியுமா? சங்கிமிக்க உலமாக்களை விட்டும் இந்த சமூகத்தை பிரிக்கும் மிகப்பெரிய சூழ்ச்சிதான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் குழப்பம் செய்கிறவர்களின் அடிப்படை சூழ்ச்சி. உலமாக்களை விட்டு சமூகத்தை பிரித்தாள வேண்டும். அதுக்கு உலமாக்களை குறை சொல்வது, கொச்சைப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, உலமாக்கள் மீது சமூகத்தில் வெறுப்பை உண்டாக்குவது. நான் சொல்வேன், சமூகத்தில் உலமாக்களை விட்டும் சமூகம் துண்டாடப்படும், தூரமாக்கப்படும் என்று சொன்னால் மிகப்பெரிய சோதனை இந்த சமூகம் சந்திக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனா மக்கள் தெளிவா இருக்கிறான். எங்களை ஒருத்தர் கேட்டார், அதற்கு நீங்க ஷாபியா அனுப்பியா தொலை வைக்கிறீங்களே, நீங்க குனூத்து ஓதுறது இல்லையே, நாங்க ஷாபி ஒரு பின்னால தொழுகிறோம், எங்க தொழுவ கூடுமாண்டு. நான் சொன்ன கூடும்பா, இவ்வளவு நாளா தொழுதிய உனக்கு அப்படி எல்லாம் கேள்வி கிளப்பு இல்லையே, யாரு கேட்க சொன்னா? அவர் தெளிவா சொல்லிட்டாங்க, அப்படி அண்ணன் கேட்க சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தெளிவு இருக்கிறது, இங்கே குழப்பம் இல்லை. அனவிக்கு பின்னால் ஷாபி தொழுகிறோம், ஷாபிக்கு பின்னால் அனவிகள் தொழுகிறோம். அங்கே குனூத்து ஓதுகிறார் அந்த இமாம், நானும் சேர்ந்து ஓதுகிறேன். நான் சில நேரத்தில் சுபுக்கு வருவேன், ஷாபி பள்ளியில அவங்க குனூத்து ஓதுவாங்க, நானும் நின்று ஓதுவேன், நானும் சேர்ந்துக்கிறேன். நான் குனூத்து ஓதுறது உண்டு. இன்றைக்கு நான் ஜம்மு செய்கிறேன், ஜம்மு தொழுகிறேன். அளவிலே ஜம்மு இல்லை. நான் இன்றைக்கு முகரையும் அசரை ஜம்மு செய்தேன். நான் ஒரு ஷாபியாக இன்று ஜம்மு செய்தேன். ஒரு ஷாபி அனபியாகவோ அனபி ஷாபியாகவோ வருவதற்கு இந்த மார்க்கத்தில் மதுகபில் தடை இல்லை. என்னுடைய இமாம்கள் அதற்கு வழிகாட்டினார்கள். குழப்பம் இல்லாத தெளிவுகளை தந்திருக்கிறார்கள். மதுகபில் தெளிவும் குழப்பமும் அந்த தலைப்பிலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. குழப்பமே இல்லை. ஏன் குழப்பவாதிகளை கொண்டு உள்ள சேர்க்கிறீங்கன்னு கேட்கிறேன். நம்ம குழப்பம் இல்லை. அதற்கு இமாம் சய்யிதுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்மணி இமாமுல் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி அவர்களின் புனிதமான மன்னரை ஜியாரத்துக்கு போறாங்க. போன போது அதற்கு இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுல் அபூ ஹனீஃபா கூஃபியினுடைய அந்த பள்ளியில் சுபூஹ் தொழுதார்கள். அவங்க பின்னால் மாணாக்களும் அவர்களுடைய சீடர்களும் போனார்கள். இமாம் ஷாஃபிஈ குனூத் ஓதல்ல. ஷாஃபிஈ இமாமுடைய மதுஹப் குனூத் ஓதணும். குனூத் ஓதும்படி நமக்கு சொன்னார்கள். காலமெல்லாம் குனூத் ஓதினார்கள். அங்க ஓதல்ல. பின்னால் அவங்க கேட்டாங்க, இன்னைக்கு குனூத்தை விட்டுட்டீங்களே. இல்லை, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாவுடைய ஜியாரத்துக்கு வந்திருக்கும். அவங்க குனூத்தை வைக்கல சுபுகுல. அவங்க நம்மை விட முந்தியவர்கள், இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டி. அவர்கள் மீது நான் வைத்திருக்க பக்திக்கும் மரியாதையின் அடிப்படை, அதன் அடையாளம் நான் இங்க குனூத்து. அவங்க மதுகபை துயர்ந்து குனூத்து வராம விட்டுட்டேன். நம்ம இமாம்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. நான் சென்றேன் இமாமுல் ஆலமுடைய ஜியாரத்துக்கு, நானும் சென்றேன். அந்த ஏரியாவை நீங்க இமாமுல் ஆலம் ஜியாரத்துக்கு போன அந்த ஏரியாவை பார்த்தா பூரா விளக்கலங்காரம். கண்மணி இமாமுல் ஆலமுடைய ஜியாரத்தை முடித்துவிட்டு அங்கே நான் சுபுஹ் தொழ வைக்கிறேன். எங்களுடைய ஜமாத்துகளோடு என்னோட 61 பேர் வந்திருக்கிறார்கள். அங்கே நாங்கள் சுபுஹ் தொழுதோம். தொழுத போது நாங்களும் குனூத் ஓதவில்லை. 69 இருந்த கிட்டத்தட்ட 61 பேர்களில் 56 பேர்கள் ஷாஃபி மதுஹப். நான் குனூத் ஓதல. நான் அது வரைக்கும் எல்லா பள்ளியிலும் குனூத் ஓதிட்டு இருந்தேன். அங்க ஓதாம விட்டேன். என்ன காரணம் சொன்னேன்? எங்க இமாம் ஷாஃபி இங்க ஓதல. முன்மாதிரியை கொண்டு நாம் இருக்கிறோம். நம்முடைய மதுஹபில் குழப்பம் இல்லை. குர்ஆனின் நிழலில் ஹதீஸின் வழியில் ஆய்வின் வெளிப்பாடுகளே மதுஹபுகள். மதுஹப்னா நீங்க வேற ஒரு கொள்கை நினைக்க கூடாது. குர்ஆன் தான் மதுஹப், ஹதீஸ் தான் மதுஹப். குர்ஆனின் நேரடி பொருள் எனக்கு விளங்காத போது என்னுடைய இமாம் அதற்கு விளக்கம் தந்தது மதுஹப். ஹதீஸின் நேரடியில் ஒரு சட்டம் கிடைக்காத போது ஹதீஸுக்குள்ளே முங்கி முத்து குளித்து வந்த எங்கள் இமாமின் தகவல் மதுஹப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் குர்ஆனை பார்த்து ஹதீஸை பார்த்து நேருக்கு நேராக அன்னலாரின் ஹயாத்திலேயே ஆய்வு செய்து கியாஸ் எடுத்த சஹாபிகள் இருக்கிறார்கள். நம்ம இமாம்கள் எடுத்தது அல்ல, சஹாபாக்கள். ராத்து ஸலாஸில் யுத்தத்துக்கு அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதன் முன்னவராக புறப்படுகிறார்.
அந்த யுத்தத்திற்கு சென்ற போது மிக கடுமையான பனிகாலம், மிக கடுமையான பனிகாலம், குளிர் வாட்டி வதைக்கும் அந்த இடம். அதற்கு சய்யிதுனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஜனாபத்து தொடக்காச்சு. ராத்திரி குளிப்பு கடமை, குளிப்பு கடமை. சரியான பனி, தண்ணீர் கை வைக்க முடியாது, தண்ணீரில் கை வைக்க முடியாது, மிக கடுமையான பனி. அதற்கு கண்மணி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலையில் சஹாபிகளுக்கு சுபஹ் தொழ வைக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, தயமம் செய்து சுபஹ் ஜமாத் நடத்துறாங்க. தயமம் செய்துட்டு சுபஹ் ஜமாத் நடத்துறாங்க. அந்த யுத்தம் முடிந்து விடைபெற்ற சஹாபிகள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாருக்கு வந்து நடந்த விஷயம் குறித்து சஹாபிகள் நபியிடத்தில் சொல்கிறார்கள். நபியிடத்திலே சொல்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் இரவிலே குளிப்பு கடமையான பின்னால் காலையில் குளிக்காமல் தயமம் செய்து இமாமத்து செய்தார்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் ரசூல் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸை கூப்பிட்டு கேட்கிறார்கள், அஸல்லைத ஹீன குந்த ஜுனுபா, அஸல்லைத ஹீன குந்த ஜுனுபா, நீங்கள் தொடக்காலியாக குளிப்பு கடமையானவராக இருக்க இமாமத்து செய்வீர்களா என்று கேட்டார்கள். நாம் ஆமான் அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் சொல்லிவிட்டு அம்ர் இப்னு ஆஸை சொல்கிறார்கள், மிக கடுமையான பனி, கடுமையான குளிர், உடம்பை பாதிக்கும் என்று நான் பயந்தேன். இங்கே குளித்தால் உடலுக்கு வியாதி ஏற்படும் என்று பயந்தேன். காலை எதிரிகளோடு களம் இறங்க வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் வெற்றி காண வேண்டும், மிகப்பெரிய போராளியாக நான் என்னை அடையாளம் காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த நிலையில் நான் குளிப்பேன் என்றால் என் உடலுக்கு பெரிய பெரிய விளைவுகள் ஏற்படும் என்று பயந்தேன். ஆய்வு செய்தேன் திருக்குர்ஆனை. அல்லாஹ் சொன்னான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, எந்த சூழலிலும் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், எந்த சூழலிலும் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள், உடலை வதைத்து விடாதீர்கள், வதப்படுத்தாதீர்கள். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்கள் மீது எப்போதும் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான், கருணை காட்டுகிறான் என்ற அந்த ஆயத்தை பார்த்து அதிலிருந்து எனக்கு புலப்பட்டது, அப்படியானால் நாம குளிப்பது நம்மை பாதிப்பதாக அமையும், நமது உடலுக்கு தீங்கிழைப்பதாக அமையும், ஒரு கால் இந்த குளிர் நம்மை மௌத்தமாக்கி விடலாம். அப்படியானால் குர்ஆனின் வசனம் உங்களை கொண்டு விடாதீர்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்வின் கருணை இருக்கிறது என்று சொன்னான். அப்ப நாம குளிக்கிறது இங்க நம்ம பாதிப்பு உண்டாக்க கூடாது என்று தயமம் செய்தேன். ஆயத்தின் அடிப்படையில் சொல்ல வச்சேன், குளிக்கல நாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த செய்தியை கேட்டு ஃபதஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸில் வரும் தகவல், அல்லாஹ்வுடைய ரசூல் சிரித்தார்கள், பதில் சொல்லவே இல்லை. சரியா தான் நடந்துக்கிட்டீங்க, அப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது, எந்த பதிலும் இல்லை. ஆனால் ரசூல் சிரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நம்முடைய தோழர்களுக்கு இத்தனை பெரிய ஆய்வு இருக்கிறது என்பதை நினைத்து உள்ளார்ந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். ஹாரூன் யஸீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சமூகத்திலும் கூட அவர்கள் ஹயாத்தாக வாழ்ந்திருக்கிற காலத்திலும் அருமை சஹாபிகள் குர்ஆனையும் ஹதீஸையும் முன்னிறுத்தி அதிலிருந்து தங்களது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இக்கட்டான நிலைகளில் நேரடி தகவல்கள் அவர்களுக்கு புலப்படாத போது அதை ஆய்வுக்கு எடுத்து தாங்கள் ஒரு தீர்வுக்கு வந்த அந்த நிகழ்வை அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரிக்கிறார்கள். இதான் மதுஹப். மதுஹப்ங்கிறது மூணாவது ஒரு கொள்கை இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு கொள்கை கிடையாது. மதுஹபுக்குள்ளே குழப்பத்தை எப்போதும் யாரும் விளைவிக்க சஹாபிகள் மாத்திரமல்ல, நமது இமாம்கள் அனுமதிக்கவில்லை. பிரச்சனைகள் எழுந்து கேள்வி கேட்ட போதெல்லாம் அதற்கு தீர்வுகளையும் தெளிவுகளையும் தந்தார்கள். குழப்பத்தோடு தான் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, தெளிவை கொடுத்தாங்க, அந்த மக்கள் தெளிவானாங்க. இன்னைக்குள்ள ஒரு பெரிய சோதனை காலம், குழப்பத்தோடு சில பேர் வருகிறார்கள், தெளிவை கொடுத்தால் தெளிவையும் சேர்த்து குழப்பறாங்க. அன்னைக்கு கேள்வி கேட்டாக தெளிவு கிடைத்தது. மாமன்னர் ரஷீதுடைய சபை, மாமன்னர் ரஷீத் அமீருல் மோமினீன் என்ற அலங்காரத்தோடு அவர் இருக்கிறார். அந்த அங்கீகாரத்தை இமாம்கள் வழங்கி இருந்தார்கள். இமாம்களுடைய காலம், இமாம் ஷாஃபியுடைய காலம். அன்னைக்கு ஒரு பையன் வந்து கேட்டான், ஒரே எதுக்கு எடுத்தாலும் அவரு கேட்கலாம், ஷாஃபி இமாம் ஷாஃபி இமாம் தெரியுங்கிற, ஷாஃபி இமாமை பத்தி புகாரில் இருக்கான்னு கேட்கலாம். அவன் கேட்கலாம், ஷாஃபி இமாமை பத்தி ரசூலுல்லாஹ் புகாரில் சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்றது? ஹஸரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்த காலம் நான் ஞாபகப்படுத்துவேன். இமாம் புகாரி பிறக்கிறார்கள் ஹிஜ்ரி 194 பிறக்கிறார்கள். இமாம் ஷாஃபி
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய இறுதி காலத்தில் தான் இமாம் புகாரியை பிறக்கிறார்கள். இமாம் புகாரி பிறக்கிற போது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா வஃபாத்தாகி விட்டார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாவே இல்லை இமாம் புகாரி பிறக்கிற போது. ஹதீஸில் இருக்குதான்னா இமாம் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் பிறக்கிற போது 204 பிறக்கிறார்கள். இது 204. நம்முடைய மதுஹபுடைய பெரும் இமாம்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்திருக்கிறது. இது 80 இமாமுல் ஆலம் பிறந்தது. மதுஹப் உருவானது 80. இந்த 4 மதுஹபின் பின்னணி. இது 204 பிறக்கிறார் இமாம் முஸ்லிம். ஹிஜ்ரி 202 பிறக்கிறார் இமாம் அபூ தாவூத். ஹிஜ்ரி 204 ஹிஜ்ரி 209 பிறக்கிறார் அல்லாமா திருமதி. 209 இங்க 80 மதுஹப் துவக்கம். 80 மதுஹப் துவக்கம். இந்த 4 பேரும் இமாம்களை தான் மதுஹபின் இமாம்களை தான் முஹத்திஸீன்களும் பின்தொடர்ந்தார்கள். நாம வச்சுக்கணும். இமாம் புகாரி ஷாஃபி, இமாம் புகாரி ஷாஃபி, இமாம் முஸ்லிம் ஷாஃபி. ஹதீஸ பாருங்க. ஷாஃபி ரபூல் யதைன் என்று ஒரு தனி பாடத்தை அமைச்சிருப்பான். நம்முடைய இமாம்கள் அனைவர்களும் முஹத்திஸீன்கள் ஷாஃபியின் அடிப்படையிலேயே வந்திருக்கிறார்கள். ஹதீஸுகளுக்கு விளக்கம் எழுதிய முஹத்திஸீன்களுக்கு ஷரஹ் கொடுத்த பெருமக்கள் ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில் இருப்பார்கள். ஹதீஸுகளை பூரா இமாம் ஹனஃபி ஆகட்டும், இமாம் ஷாஃபி, இமாம் முஸ்லிம் ஆகட்டும், புகாரி ஆகட்டும், அபூதாவூத் ஆகட்டும், நஸஈ ஆகட்டும், ஷாஃபி மதுஹபின் அடிப்படையிலே தான் அவருடைய பாபுகளும் ஹதீஸுகளும் அமையப்பட்டிருக்கும். இதற்கு விளக்கம் தந்த அத்தனை பேர்களும் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஷாஃபியை பத்தி சொன்னாங்களான்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தியா இமாம் ஷாஃபி வந்தாங்க? அப்ப விளங்கல. ஹனஃபி மதுஹபை பின்பற்றணும் ஹதீஸில் இருக்கிறான்னு கேட்கிறாங்க. ஹதீஸுகளினுடைய ஆய்வுகளை எல்லாம் தாண்டி, ஹதீஸுகளை பாதுகாத்த பெருமக்களை தாண்டி, இந்த 6 இமாம்களுக்கு முன்னால், ஷிஹாபு சித்தா உருவாகுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் மதுஹபை ஹயாத்தாக்கியவர்கள் நமது இமாம்கள். மதுஹபை ஹயாத்தாக்கினாங்க. மாமன்னர் ரஷீதுடைய சபை இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. ஒரு பெரிய கேள்வி முன்வைக்கப்படுது. கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். சில விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்வைக்கிறாங்க. ஒருத்தர் மௌத்தா போறாரு, 600 திருகத்தை விட்டுட்டு போறாரு. நம்முடைய இமாம்களுடைய ஆழமும் அழுத்தமும் மசாயில்களிலே, குர்ஆனினுடைய வெளிச்சத்திலே, ஹதீஸிலே குர்ஆனின் வெளிச்சத்தில் அனைத்து மசாயில்களுக்கும் தீர்ப்பு வழங்குவதோடு ஃபராயிதுகளுக்கும் அவர்களிடத்தில் ஆழம் இருந்தது. ஃபராயித் என்று சொன்னால் பாகப்பிரிவினை சட்டம். மரணித்த பின்னால் யாருக்கு எவ்வளவு சொத்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்திலே வெறும் சட்டத்தை சொன்னதல்ல, அந்த சட்டத்திற்கே விதை தந்தார்கள் நமது இமாம்கள். விதை போட்டாங்க. மாமன்னர் ரஷீதுடைய சபையில ஒருவர் மௌத்தா போறார். கேள்வி, மௌத்தா போ ஷாஃபிமாவுடைய வாயிலிருந்து பெறப்படுது. மௌத்தா போனவர் 600 திருகம் வச்சுட்டு போயிருக்கிறார். 600 திருகம். நிறைய வாரிசுகள் இருக்கிறாங்க அவருக்கு. ஒரே ஒரு சகோதரி இருக்கிறார். அவளுக்கு அதில் 1 திருகம் மட்டுமே கிடைக்கிறது. இந்த சட்டத்தை விவரித்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார். ஒருவர் மௌத்தாகிறார், 600 திருகம் சொத்து வைத்து போகிறார். அவருக்கு பல வாரிசுகள் இருக்கிறார்கள். சொத்தை அனுபவிக்கிறவர்கள், சொத்தை பங்கெடுக்கிற பல பேர் இருக்கிறார்கள். ஒரே ஒரு சகோதரி அந்த பங்கு பெறுகிறவர்களில் இருக்கிறார். அவருக்கு கிடைக்கும் சொத்து 600 திருகத்தில் 1 திருகம் மாத்திரம்தான். இந்த சட்டத்தை விவரித்து சொல்லுங்கள் என்று ஒரு வினாவை முன்வைக்கிறார். அல்லாமா அபூ யூசுப் மார்க்க உலகத்தின் மாபெரிய மேதை. நமக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. இமாம் அபூ யூசுஃபுடைய ஜியாரத்துக்கு போயிட்டு வந்தேன். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஜியாரத்துக்கு போனேன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய ஜியாரத்துக்கு போனேன். இமாம் ஷாஃபி மிஸ்ர்ல போய் ஜியாரத்துக்கு போயிருந்தேன். மிஸ்ருக்கு நீங்க போனா எங்க பார்த்தாலும் பேர், கடைக்கு பேர், பஸ்ஸுக்கு பேர், வாகனத்துக்கு பேர் ஷாஃபி. இமாம்களோடு தங்கள் இறை பிரியாத உறவுகளையும் மாத்திரமல்ல, அவங்க ரத்த ஓட்டத்தில் இமாம்களுடைய அவர்கள்
சில பேர் அங்கெல்லாம் மதுகப் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா தெரியுமா, ஷாஃபின்னா அவ்வளவு பணியோடு ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அரபுகள் 4 பேர் இமாம்களின் சியாரத்துக்கும் போயிருந்தோம். அந்த இஷ்கின் வெளிப்பாடு. நம்ம இமாம்கள் மேல நமக்கு முஹப்பத் வரணும். நம்ம இமாம்கள் சரியானவங்க நம்ம முதல்ல நம்பணும். நம்ம இமாம்கள் சொன்னது மட்டும்தான் சத்தியம் என்ற உறுதிப்பாடு நமக்கு வரணும். எந்த குழப்பமும் இங்கே ஏற்பட முடியாது. எந்த குழப்பவாதிகளும் நமக்கு முன்னால நிற்க மாட்டாங்க. ஷாஃபி அப்படி சொல்லி இருக்கிறாரு, சரியா தெரியல, என்ன ஆலிசாக்கெல்லாம் சொல்றாங்க, என்ன குழப்பம் உள்ள இருக்குன்னு தெரியல, நம்ம அதை பேசல. நீங்க தெளிவாயிடுங்க. நம்ம இமாம்கள் தகுதி வாய்ந்தவர்கள், தரமுடையவர்கள். இன்னும் நான் சொல்வேன், அவர்கள் கரையும் குறையும் இல்லாதவர்கள், எந்த குறைபாடும் இல்லை. ஒழுக்கத்தில் கடுகளவு மாசு பெறாதவர்கள், பரிசுத்தமானவங்க. அந்த சப்ஜெக்ட் இங்க பேசணும் நியத்தில் இருந்துச்சு, தலைப்பு மாற்றப்படுவதாக. ஆனா அந்த போர்ட்ல அந்த தலைப்பை போட்டுட்டாங்க, அதனால அதுக்குள்ள நான் போகல. இந்த தலைப்புக்குள்ளேயே நிற்பேன். அதோடு இங்கே ஆஷிகுர் ரசூல் பேரவை இணைந்திருக்கிறார்கள். ரசூலுடைய இஷ்கு சம்பந்தமாக பேச வேண்டும் என்றும் எனக்கு வேண்டப்பட்டுச்சு. ஆனாலும் இந்த தலைப்பு இங்கே எதிர்பார்க்கப்படுவதால் இந்த தலைப்பின் நிறைவில் ரசூலுடைய இஷ்கு குறித்தும் சில செய்திகள் அல்லாஹ் வெளிப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் வெளிப்படும். இங்கே நான் சொல்வேன், மாமன்னர் ரஷீத் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சக்கத்த மௌனமாயிட்டாங்க. இமாம்களுக்கு மத்தியில தன்னை விட மற்றவர்களை உயர்த்தி பார்க்கிற பார்வை இருந்ததை தவிர ஒரு இமாம் இன்னொரு இமாமை குறைத்து பார்க்கவில்லை. தன்னை விட மற்ற இமாமை உயர்த்தி பார்க்கும் பார்வை. இமாம் அபூ யூசுப் மௌனம் காக்கிறார்கள். ஆனால் அபூ யூசுப் மௌனம் காக்கிற போது அங்கிருந்த பெரிய பெரிய ஃபுகஹாக்கள் அத்தனை பேரும், மார்க்க சட்ட நிபுணர்கள் அத்தனை பேரும் இந்த கேள்விக்கு மௌனமாகி விட்டார்கள். பதில் சொல்வதை அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஷாஃபி இருக்கிற சபையில் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இமாம் ஷாஃபி இருக்கிறார்கள். கேள்வியினுடைய கருவை இமாம் ஷாஃபி தான். ஒரு பெரிய மௌனம். ரஷீத் சொல்றாங்க, மாமன்னர் ரஷீத் அமீருல் மோமினீன், ஃபஸ்ஸிர் லனா யா ஷாஃபி, ஃபஸ்ஸிர் லனா யா ஷாஃபி, இந்த மசாலாவை சட்டத்தை தாங்கள் தான் எங்களுக்கு விவரித்து தர வேண்டும். அன்றைய நாட்டினுடைய கலீஃபாக்களும் நமது இமாம்களை அளவுக்கு மேல் அங்கீகாரம் கொடுத்து மதித்தார்கள். நம்ம இமாம்கள் அவங்க கண்டிச்சாங்க, சட்டம் போட்டாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க, ஜெயில வச்சாங்க. இதெல்லாம் நம்ம இமாம்கள் மேல உள்ள வெறுப்புல அல்ல. நம்முடைய இமாம்களை மார்க்க தீர்ப்புக்கு ஆட்சிக்கு கூப்பிட்டாங்க. நம்ம இமாம்களுக்கு ஒரு பெரிய அடக்கம் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்துச்சு. நாங்க தீர்ப்புக்கும் அரசுக்கும் வரமாட்டோம் அப்படின்னு சொன்ன போது என்ற சொல்லை மீறுகிறீர்களே என்று தண்டனை கொடுத்தார்களே தவிர அரசியலை எதிர்த்ததற்காக தண்டனை அல்ல, குற்றத்துக்காக தண்டனை அல்ல, ஆட்சி வேண்டாம் என்று சொன்னதற்காக தண்டனை, பதவி வேண்டாம் என்று சொன்னதற்காக தண்டனை. நான் மற்றவங்களை எல்லாம் இங்கே நான் எனக்கு முன்னால தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறேன். நான் உரசி காட்ட விரும்பவில்லை, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க தண்டனை கூட அப்படி. நீங்க விளக்க சொல்லுங்கிறாங்க. யாரு? மாமன்னர் ரஷீது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா? ஒருத்தர் மௌத்தா போனார். லஹு ஜௌஜா, லஹு ஜௌஜா وبنتان له زوجة وبنتان وأم واثني عشر إخوة وأخت. மௌத்தா போனவருக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிறது, சொத்தை பெறுகிற, சொத்தை அனுபவிக்கிற, குர்ஆன் சொன்ன பங்குதாரர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இடையே ஒரே ஒரு சகோதரி இருந்தால் அவளுக்கு 600 ஒன்று கிடைத்தது என்றால் இந்த மசாலாவும் இந்த மையத்துக்கு இப்படிதான் வாரிசுகள் வருவார்கள். ஒரு மையத்துக்கு சட்டம் என்னன்னு கேட்டா சொல்லிடலாம். ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் கிடைக்குதுன்னா இந்த 600 அனுபவிக்கிறவங்க யாருங்கிறத இவங்களே பேர் சொல்றாங்க. இந்த மையத்து போனா இந்த மையத்துக்கு பின்னால் இத்தனை பேர் சொத்துக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்ற இல்மு, இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ற இல்மு இருந்துச்சு. உலகத்தில் இமாம்களை நோட்டி பார்க்கிறவர்களும் இமாம்கள் விஷயத்தில் குறை சொல்ல முனைகிறவர்களும் உங்கள் நெஞ்சை கொண்டு சொல்லுங்கள், இது போன்ற இல்மு எந்த காலத்திலும் உங்களுக்கு இருந்ததா என்று சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் நஃப்ஸ் சொல்லும், நம்மிடத்தில் எந்த இல்மும் இல்லை, நாம ஜீரோ தான். இன்னைக்கு அது இதெல்லாம் வரலன்னா இவங்க டப்பா டான்ஸ் ஆடிடும்.
கிதாபை பார்க்கிற இல்மு பலகத்தை கிடையாது. இன்னைக்கும் நெட்ல போறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா நான் போறது இல்லை. நம்ம இமாம்கள் இருக்கிற கிதாபுக்குள்ளதான் நான் ராத்திரியில் உட்கார்றது. அந்த கிதாபில் இருக்கிற இந்த இல்மு மாத்திரமல்ல, அந்த கிதாபில் நூறு இருக்கிற, ஒளிவு இருக்கிற, பிரகாசம் இருக்கிற. அந்த செய்தியை பார்த்து சமூகத்தில் கொண்டு சமர்ப்பிக்கிற போது அந்த செய்தி சமூகத்தின் இதயத்துக்குள்ளே சென்று ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறது, மனித மனமாற்றத்தை கொடுக்கிறது. நம்முடைய இமாம்கள் எழுதிய கிதாப். காரணம், அவர்களின் இதய துடிப்பும் இறையச்சம். ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். அவருக்கு ஒரு கொஞ்சாரி மனைவி இருக்கிறார், 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், ஒரு தாய் இருக்கிறார், 12 சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஒரே ஒரு சகோதரி இருக்கிறார். அப்படியானால் இந்த 600 திர்ஹம் அவர் வச்சுட்டு போயிருக்கிறார். அந்த சொத்தை பங்கு வச்சு கொடுத்துட்டோம்னா ஒன்னே ஒண்ணு மிஞ்சும். அந்த ஒண்ணுக்கு இந்த சகோதரி அனுபவிக்க வருகிறார் என்று இமாம் ஷாஃபி தீர்ப்பளிக்கிறார். ரஷீது சொன்னாங்க, தீர்ப்பு விளங்கிட்டு தெளிவு கிடைக்கலையே. தீர்ப்பு விளங்கியது, இத்தனை பேர் சரி, தெளிவு வேணுமே. அப்ப குழப்பம் இல்ல, தெளிவு வேணும். எப்படி விளக்கமா சொல்லுங்க. அதற்கு இமாம் ஷாஃபி அப்பவும் சொல்றாங்க, மசாலா போடுறாங்க. ஒருத்தர் மௌத்தா போனால் அவருக்கு மனைவி இருந்தால் பிள்ளைகளும் இருந்தால் சொத்தில் 8இல் 1 பாகம் கிடைக்கும். 600 திர்ஹம், 8இல் 1 பாகத்தை எடுங்கள், 75. கொஞ்சம் தெளிவா, அதற்கு இங்க இருந்து சட்டத்தை கொஞ்சம் குழப்பிட்டு போயிட்டீங்களே கூட. 600 திர்ஹம் நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு தெரியும். 600 திர்ஹம் ஒரு மனைவிக்கு 8இல் 1 பாகம். என்ன மாமன்னர் கேட்கிறார், ரஷீத் இன்னும் விளக்கமாக தெளிவுபடுத்தி விடுங்கள். 600 திர்ஹம் மனைவிக்கு 8இல் 1 பாகம் கிடைக்கும். மகள் இருப்பதால் 8இல் 1 பாகம் 600இல் 75 என்று இமாம் ஷாஃபி போடுகிறார்கள் கணக்கு. மகள் 2 பேர் இருக்கிறார்கள். மௌத்தா போனவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பார்கள். ஆனால் சுலுசானி 3இல் 2 பாகம் சொத்து கிடைக்கும். அவர் விட்டு போன சொத்தில் 3இல் 2 பாகம் கிடைக்கும். அவர் 600 திர்ஹம் விட்டு சென்றிருக்கிறார். அதில் 3இல் 2 பாகம் 400 திர்ஹம் 2 பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். 400 பிளஸ் 75 எவ்வளவு? 475 ஆச்சு. தாயை விட்டு சென்றிருக்கிறார். மரணித்தவருக்கு தாய் இருக்கிறார், பெற்ற தாய். பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் தாய்க்கு 6இல் 1 பாகம் கிடைக்கும். மொத்த சொத்தில் 6இல் 1 பாகம். அப்படியானால் 600 திர்ஹத்தில் 6இல் 1 பாகம் 100. தாய்க்கு 100, மனைவிக்கு 75, 2 பெண் குழந்தைகளுக்கு 400. 400 பிளஸ் 75, அதுக்கு அடுத்து பிளஸ் 100, 575 முடிஞ்சு போச்சு. 12 சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஒரு சகோதரி இருக்கிறார். ஒரு ஆணுக்கு பெண்ணின் பாகத்தில் 2 பாகம். ஆணுக்கு ஒரு பெண்ணின் பாகத்தில் 2 பாகம். திருக்குர்ஆன் தீர்ப்பு வழங்கியது. அதற்கு தெளிவு தருகிறார் இமாம் ஷாஃபி. ஆணுக்கு பெண்ணின் பாகத்தில் 2 பாகம். 12 ஆண் மக்கள் சகோதரர்கள், 12 சகோதரர்கள், ஒரே ஒரு சகோதரி. 12 பேருக்கு 2 பாகம் என்றால் 12க்கு 2ஆக பெருக்கும் போது 24. ஒவ்வொரு ஆணுக்கு 2 பாகம். 12 பேருக்கு 2 வைக்கணும். அப்ப 25ல இருந்து ஆணுக்கு 2 பாகம் கொடுத்தால் 24 முடிந்து போனது. ஒன்னே ஒன்று மிச்சம். அந்த ஒன்றுதான் அந்த சகோதரிக்கு என்று இமாம் ஷாஃபி